இன்றைக்கி நம்ம பன்னீர் நூடுல்ஸ் தான் செஞ்சோம். செய்ய செய்ய எப்போ சாப்பிடுவோன்ற மாதிரி இருந்துச்சுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. சில பேரை பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் வந்தோடனே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதே ஃபெயிலியர் மட்டும் வந்துருச்சுன்னு வச்சுங்க, உயிர் போகிற அளவுக்கு உடஞ்சிருவாங்க. ரெண்டையுமே பேலன்சிங்காக எடுத்துக்க மாட்டாங்க. சக்ஸஸ் ஃபெயிலியர் ரெண்டுத்தையும் பேலன்சிங்காக எடுத்துக்கிறவங்க மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிப்பாங்க. நம்ம வாழ்க்கையில் சக்ஸஸ் வந்துச்சுன்னா ஓகேங்க, ஃபெயிலியர் வந்துச்சுன்னா டபுள் ஓகே. சக்ஸஸ் வரணுன்னா நம்ம நிறைய ஃபெயிலியரை பார்க்கணும். அப்போ தான் சக்ஸஸை எப்படி தக்க வச்சுக்கணும்னு நமக்கு தெரியும். கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதன்னு சொல்லுவாங்க. நம்ம மட்டும் நம்ம வேலையை செஞ்சிட்ருப்போம். சக்ஸஸ் வந்தாலும் ஓகே, ஃபெயிலியர் வந்தாலும் டபுள் ஓகேங்க. நம்ம வாழ்க்கையில் எதை வேணாலும் இழக்கலாம். தன்னம்பிக்கையும் கேரக்டரையும் மட்டும் லாஸ் பண்ணிக்கவே கூடாது. கேரக்டர் லாஸ்னால் வாழ்க்கையே லாஸ்ன்ற மாதிரி ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போகிற ரூட்டில் போவோம். நமக்கு என்ன கொடுக்கணும்னு இயற்கையும் கடவுளும் நினைக்கிறாங்களோ அதை தரட்டும். ஃபைனலாக பன்னீர் நூடுல்ஸ் ரெடி பண்ணிட்டோம். செம்மையாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கே. அந்த டொமேட்டோ சாஸோடு சாப்பிட்டு பார்த்தேன் பாருங்கள், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சுங்க. உங்களுக்கு சக்ஸஸ் பிடிக்குமா இல்லை ஃபெயிலியர் பிடிக்குமான்னு கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு கற்றுக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆல்வேஸ் எனக்கு ஃபெயிலியர் தான் பிடிக்கும்.